Hey guys, vanakkam and welcome back to Crypto Thalaiva. இன்னைக்கு நம்ம சேனல்ல Naoris protocol-ஓட post quantum DePIN testnet airdrop பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட்ல இது வரைக்கும் 11.50 million வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல இந்த airdrop ஸ்டார்ட் பண்ணியே ஒரு 5 days தான் ஆகுது. அப்படி பார்த்தோம் அப்படினா நாம வந்து இந்த early testers கேட்டகரிக்குள்ள வந்துருவோம். early testersனா என்ன bro அப்படினு கேட்டிங்கனா ஒரு airdrop-ஓட early period-ல beginning stage-ல join பண்ற users early testers or early adopters அப்படினு சொல்வாங்க. இந்த early testers கேட்டகரிக்குள்ள வர யூசர்ஸ்க்கு டிஜி அப்போ airdrop distribution அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக ஒரு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அண்ட் இப்போ அப்படியே உங்களோட ரோட் மேப் பிரகாரம் வந்துடலாம். ரோட் மேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q2 உங்களோட டிஜியை செட் பண்ணுறதா இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனுக்கு முன்னாடி டோக்கன் ஜென்ரேஷன் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக airdropல ஜாயின் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் வந்து earn பண்ண பாருங்கள். ரொம்ப பேசாமல் இப்போ டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் கிரிப்டோ ரிலேட்டட் அதாவது கிரிப்டோ airdrops பற்றின வீடியோஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. airdrops பற்றின அப்டேட் எல்லாம் டெலகிராமில் தான் கொடுப்பேன். ஸோ டெலகிராமில் மஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கதை பேசாமல் இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ் airdropோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் லிங்க் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மைசஸ் ஆர் கிவி ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய மொபைலில் மைசஸ் ப்ரௌசரில் தான் அந்த airdrop வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு airdrop அட்டன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னோடய மொபைலில் ஒரு சில சின்ன செட்டிங்ஸ் மாற்றி பிசி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கேன். மொபைல் அட்டன் பண்ணுறதை விட பிசியில் airdrops அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் எல்லாருக்கிட்டையும் வந்து பிசி இருக்காது. ஸோ அதனால் உங்களோட மொபைல்லே ஒரு சில சின்ன செட்டிங்ஸ் வந்து மாற்றி பிசி மாதிரி மாற்றி airdrops வந்து அட்டன் பண்ண முடியும். நான் எப்படி இந்த மாதிரி மாற்றினேன் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் கூட என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நார்மலாகவே உங்களோட மொபைலில் airdrops வந்து அட்டன் பண்ணலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த முறையில் வேணாலும் airdrop வந்து அட்டன் பண்ணலாம். சரி, இப்போ airdropல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிவி ஆர் மைசஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ண பிறகு ஆட் டு க்ரோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தென் இப்போ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். சப்போஸ் அப்படி ரீடைரக்ட் ஆகலை அப்படின்னா ரைட் சைடில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பசில் மாதிரி இருக்கும் ஒரு ஆப்ஷன், அது எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண இந்த Naoris ப்ரோட்டோக்கால் வேலட் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ கிரியேட் அ நியூ வேலட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சீட் ஃப்ரேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 12 சீட் ஃப்ரேஸை நீங்கள் ஒரு சேஃபான இடத்துல சேவ் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு நோட் புக்கில் ரைட் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் வாலெட் மெட்டாமாஸ்க்கு எப்படி சீட் ஃப்ரேஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இது. காப்பி ஆல் வேர்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சேஃபான இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஐ ரோட் இட் டவுன் ஆன் பேப்பர் அப்படின்றத கிளிக் பண்ண பிறகு இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு சீட் ஃப்ரேஸ் காப்பி பண்ணி சேவ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சீட் ஃப்ரேஸில் 3rd வேர்டு என்ன, 9th வேர்டு என்ன, 6th வேர்டு அண்ட் 11th வேர்டு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். ரீஅரேஞ்ச் பண்ண பிறகு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ண பிறகு ரெஃபரல் கோடு கேட்டிருப்பாங்க. இது நம்முடைய டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் கோட் நான் கொடுத்துருப்பேன். அந்த இன்வைட் கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் கிரியேட் வேலட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய டெலகிராம் சேனலில் airdrop லிங்க் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருந்துருப்பேன். ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைசஸ் ஆர் கிவி ப்ரௌசரில் நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல கனெக்ட் வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு Naoris Chrome எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கனெக்ட். தென் இப்போ நம்மளுக்கு வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சு. அட்ரஸ் இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டார்ட் டெஸ்ட்நெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். இப்போ அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துல ஹவ் இட் ஒர்க்ஸ் கீழே பாருங்கள், இன்ஸ்டால் Naoris ப்ரோட்டோக்கால் ப்ரௌசர் செக்யூரிட்டி நோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நம்மளை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அடுத்த பேஜுக்கு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் டு க்ரோம். ஓகே, எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
டன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ரிமூவ் ஃப்ரம் க்ரோம் அப்படின்ட்டு காட்டுது பாருங்கள். அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டால் பண்ண எக்ஸ்டென்ஷன் இந்த இடத்துல காட்டும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டு Airdrop பேஜ்க்கு வந்துடுங்க. வந்துட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டெப் 1 கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும், ஸ்டெப் 2வும் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும், ஸ்டெப் 3 இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். லாகின் வித் எக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ் ஆப். ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் பண்ணிட்டோம். ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டெப் 3 டாஸ்க்கும் கம்ப்ளீட்டட். ஸ்டெப் 4 கம்ப்ளீட் பண்ணணும். ஃபாலோ அண்ட் ப்ரொசீட். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக் டு Airdrop பேஜ் வந்துட்டு கிளைம் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்ற இந்த இடத்துல காட்டுது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வில் பி ஆடட் டு டேஷ்போர்ட் அப்படின்ட்டு காட்டுது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு சைன் இன். டன். இந்த இடத்துல கிளைம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு காட்டுது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ்க்கு வந்திருக்கும். இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் Naoris ப்ரோட்டோக்கால் ப்ரௌசர், அதாவது ரீசெண்டாக ஒரு எக்ஸ்டென்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன பிறகு இதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே டாப்பில் உங்களுக்கு டர்ன் ஆன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆனில் தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே விழுந்து விட்டுறலாம். ஆஃப் பண்ண தேவையில்ல, ஆனில் தான் இருக்கணும். இதை நீங்கள் ஆன் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு ஆட் டு ஒயிட் லிஸ்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா Testnet டேஷ்போர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வேறு ஒரு பேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகிருக்கு. இதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு லைவ் அப் டைம் கவுண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல அப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகிட்டு இருக்கு. அப் டைம்னா என்ன ப்ரோ அப்படின்னா ப்ரௌசர் நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை தான் வந்து அப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் உங்களோட ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ அதிகமாக இந்த அப் டைமை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நவரி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதிகமான பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா டிஜி அப்போ, அதாவது டோக்கன் லிஸ்டிங் அப்போ உங்களுக்கு நவரி டோக்கன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களால் இதில் வந்து ஆன் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் மட்டும் உங்களோட ப்ரௌசரில் நீங்கள் ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு இதை அப்படியே நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் பண்ண விட்டுட்டு வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். பட் பேக்ரவுண்டில் உங்களோட ப்ரௌசர் வந்து ரன்னில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி ரன்னில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகமான அப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். எவ்வளோ அப் டைம் நீங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதிகமான ரிவார்டு. இந்த இடத்துல ஓவரால் ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே ஏர்னிங்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, கரண்ட்லி இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல காட்டும். இப்போதைக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஆகாமல் இருக்குது. மேபி சம்திங் சர்வர் இஷ்யூவாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு பேக்ரவுண்டில் மட்டும் நீங்கள் ரன் பண்ணி நோட் ரன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண முடியும். அண்ட் இது போக இதில் ரெஃபரல் சிஸ்டமும் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ரெஃபர் அண்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இன்விடேஷன் கோடு வந்து காப்பி பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்டு வந்து உங்களோட இன்விடேஷன் கோடு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஆன் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ஒரு சில கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். ரெஃபர் பண்ண முடியும். நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இதில் வந்து சைன் அப் பண்ணிவிட்டு நோட் ரன் பண்ணி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Airdrop பற்றின அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டோட ரோட் மேப் படி பார்த்தோம் அப்படின்னா Q2 காயின் வந்து லிஸ்டிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஆன் பண்ண பாருங்கள். நம்ம இப்போ early ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ நம்மளால் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வந்து ஆன் பண்ண முடியும். யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஃப்ரீ ஏர்னிங்ஸ் மட்டும்தான். மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். இந்த Airdrop பற்றின வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் சேனலை நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் இதில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு Airdrop பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். அவ்வளோதான் கைஸ். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த Airdrop பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். See you, bye bye and tata.